இன்றைக்கி ரெண்டாவது இன்னொரு காரியத்தை கவனிக்க போகிறோம். வாட் ஆர் ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ்? ஹவு டு யூ டிஃபைன் ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ்? முதலாவது கவனித்தோம், ஆவிக்குரிய பாடல்கள் என்பது பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து பாடுகிற பாடல்கள். நம்முடைய ஞானத்தையோ அறிவையோ நம்முடைய உணர்ச்சிகளையோ கற்பனைகளையோ சார்ந்து பாடுகிற பாடல்கள் அல்ல, ஆவியானவரை சார்ந்து பாடுகிற பாடல்கள். அது முதலாவது. ரெண்டாவது, ஆவிக்குரிய பாடலை எப்படி நாம் வகையறுக்கலாம் என்றால், மீண்டும் வரலாம் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கும் போது, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாக இருப்பதாக. அதை தொடர்ந்து வாசிக்கிறோம், சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒரு போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. ஆவிக்குரிய பாடல்கள் ரெண்டாவது, ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ் ஆர் drawn from the word of God. ஆவிக்குரிய பாடல்கள் என்பது தேவனுடைய வசனத்திலிருந்து எடுக்கப்பட்ட பாடல்கள், தேவனுடைய வசனத்தை ஆதாரமாய் வைத்த பாடல்கள். ஆவிக்குரிய பாடல்கள் ஊற்று எங்க இருக்குன்னா தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனத்தில் ஆதாரம் இல்லாமல், தேவனுடைய வசனத்தில் மேற்கோள் காட்ட முடியாத கவிதைகள் பாடல்கள் எல்லாம் நம்ம ஆவிக்குரிய பாடல்கள் என்று எடுத்துக்கொள்ளவே முடியாது. நல்ல கவனிங்க, ஆவிக்குரிய பாட்டுன்றது இட் இஸ் ஆல்சோ a great தியாலஜி. அது நல்ல ஒரு இறையியல் சார்ந்தது. நம்ம பாட்டு பாடும்போது அந்த பாட்டு வேத வசனத்தில் அதுக்கு ஆதாரம் இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்ம ஒரு ஆலயத்துக்கு வந்தோம்னா பாதி நேரம் பாடல் பாடி ஆராதிக்கிறோம், பாதி நேரம் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கமாக கேட்குறோம். ஒருத்தர் பிரசங்கம் பண்ணும்போது உடனே நம்ம என்ன செக் பண்ணுறோம் அப்படின்னா, அவங்க பேசுகிற பிரசங்கம் வேத வசனத்தில் ஆதாரம் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம் இல்லையா? அவங்க பிரசங்கம் பண்ணும்போது அவங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேச முடியாது. கட்சி மேடையில் பேசுகிற மாதிரி பேச முடியாது. பொது மேடையில் பேசுகிற பொது பேச்சு போல் பப்ளிக் ஸ்பீக்கிங் மாதிரி இஷ்டத்துக்கு பேச முடியாது. அவங்க காமெடி ஷோவில் பேசுகிற மாதிரி பேச முடியாது. ஒரு பிரசங்கியார் ஸ்டேஜில் ஏறி பிரசங்கம் பண்ணுறார், ஜனங்களுக்கு போதிக்கிறார்னா உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆசாரியனுடைய வாயிலே கர்த்தருடைய வார்த்தையை தேடுவார்கள். கர்த்தருடைய வார்த்தையா பேசுகிறாரா, அவர் இஷ்டத்துக்கு பேசுகிறாரான்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். இப்போ நம்ம ஒரு பிரசங்கம் பண்ணுறோன்னா நம்ம உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா, பைபிள் ரெஃபரன்ஸை நம்ம கொண்டு வரோம். பைபிள் ரெஃபரன்ஸில் அதை நம்ம மேற்கோள் காட்டுறோம். இந்த இடத்துல இந்த வசனம் இருக்குது, அந்த வசனத்தின் அடிப்படையில் நான் இப்போ பிரசங்கம் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்கிறது நம்ம வழக்கமாக இருக்குது இல்லையா? அப்போ ஒரு பிரசங்கம் நடந்துட்டு இருக்கும் போதே நம்ம என்ன செக் பண்ணுறோன்னா, நம்ம பாஸ்டர் நம்ம ப்ரீச்சர் வசனத்துக்குள்ளேருந்து பேசுகிறாரா அல்லது அவர் மனசில் தோன்றதெல்லாம் பேசுகிறாரா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறோம் இல்லையா? நம்ம ஒரு காரியத்தை பேசும்போது உடனே we take ரெஃபரன்ஸ். இது பைபிளில் இருக்கா, இது ரெஃபரன்ஸ் இருக்கா, நம்ம பேசுகிறோம் பாருங்க, நம்ம தேடுறோம் பாருங்க. அதே போல பாட்டு பாடும்போது கூட இந்த பாட்டு வரிக்கும் தேவ வசனத்துக்கும் சம்பந்தம் இருக்கான்னு தேடணும். ஒரு பாடல் ஆவிக்குரிய பாடலால் டிட்டர்மின் பண்ணுறது என்னன்னா, தேவ வசனம்தான். காட்ஸ் வேர்ட் இல்லாமல் என்ன அருமையான இனிமையான பாடல்கள் எவ்வளோ பிரபலமான பாடல்களாக இருந்தாலும் அதை நம்ம அங்கீகரிக்கவே முடியாது. இஃப் இட் இஸ் இன் கான்ஃப்ளிக்ட் வித் காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வார்த்தைக்கும் அதற்கும் முரணாக இருக்குமானால் பாடல்கள், அதை நாம் நிராகரித்து தான் ஆக வேண்டும். அதை நாம் என்ன பண்ணக்கூடாது, பாடக்கூடாது. ஏனென்றால் தேவனை ஆராதிக்கிற ஆராதனை அவர் நமக்கு எப்படி சொல்லி கொடுத்தாரோ அப்படி தான் நாம் ஆராதிக்க வேண்டும். நம் மனம் போன போக்கில் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பாடக்கூடாது. சிலர்லாம் சில பாடல்கள் பாடும்போது கேட்குறதுக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குது, அதுக்கும் வேதத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் சிலர் அதை ஏதோ பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். தான் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள்னு சொன்னது போல், பாட்டு பாடுறதுக்கு ராகம் மாத்திரம் முக்கியம் இல்லை, இசை மாத்திரம் முக்கியம் இல்லை. இசை தேவைதான், ராகம் தேவைதான், ஆனால் அதில் இருக்கிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். இந்த பாட்டுக்கும் தேவ வசனத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. அதனால தான் பாருங்கள், கீர்த்தனா பாடுங்க, ஞான பாட்டுனா பாடுங்க, சங்கீதனா பாடுங்க, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக. அதிலிருந்து தான் சங்கீதம், கீர்த்தனை, ஞான பாட்டு, அதிலிருந்து தான் வெளியே வரணும். இன்றைக்கி மாம்சத்தில் இறங்கி மாம்ச இச்சைகளையும் ஆசைகளையும் தூண்டும்படியாக, உலக ஆசைகளை தூண்டும்படியாக, பண ஆசைகளை தூண்டும்படியாக இன்றைக்கு பாடல்கள் எழுதப்படுது. நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்.
ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை. இந்த பாட்டெலாம் பாடுறதுக்கு முன்னால் ஒரு முறை வாசித்து பார்க்கணும், இந்த பாட்டுக்கும் தேவ வசனத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்று பார்த்து நம்ம பாட வேண்டியது அவசியம், ரொம்ப அவசியம். ஏன்னாட்டா பாடல் பாடுறது ஒரு பிரசங்கம் பண்ணுற மாதிரி, அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்க்கிற ஒரு அனுபவம். அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக பாட வேண்டியது அவசியம். எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சில தடவை பாடல்கள் கூட ஒரு பிஸ்னஸ் மோட்டிவில் கூட பாடல் எழுதுகிறவங்க இருக்காங்க, மறந்துடாதீங்க. அதை பாடல்களை கூட ஒரு பிஸ்னஸாக அவங்க எழுதலாம். இந்த பாடல் போட்டு நம்ம அதில் படம் சம்பாதிக்கலான்னு சொல்கிறவங்க கூட இருக்கிறாங்க. இந்த கயவர்கள் நடுவில் நாம் இந்த பாட்டு வசனத்தின்படி இருக்கான்னு செக் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, பாடிடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பாடல்கள் ஆவிக்குரிய பாடல்கள் அப்படின்ற கேட்டகரி இட் இஸ் ட்ரான் ஃப்ரம் காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வார்த்தையின் மேல் ஆதாரமாய் வைத்து எழுதப்பட்ட பாடல்களாய் இருக்க வேண்டியது அவசியம். மூன்றாவது, ஆவிக்குரிய பாடல்களை எப்படி நம்ம வகையறுப்பது? ஆவிக்குரிய பாடல்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? அதே எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18-19 நம்ம வாசிக்கும் போது, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. 20ஆம் வசனத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து என்ற வார்த்தை இருக்கு. நம்பர் 3, ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ் ஆர் ஆல்வேஸ் டைரக்டட் டு காட். ஆவிக்குரிய பாடல்கள் என்பது தேவனை ஸ்தோத்தரித்து பாடுகிற பாடல்கள். அது நம்மை பிரபலப்படுத்த, நம்மை பெருமைப்படுத்த பாடுகிற பாடல்கள் அல்ல. இது கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும்படியாக பாடப்பட்ட பாடல்கள். நம்ம பாட்டு பாடுறது எதுக்குன்னா நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு இல்லை, தேவனை ஸ்தோத்தரிப்பதற்கு. தேவனை ஸ்தோத்தரிப்பதற்கு. நம்ம ஒருவரை நம்ம வீட்டுக்கு விருந்தாளியாக கூப்பிடுறோம் அப்படின்னா பொதுவாக நம்ம கேட்போம், உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு என்ன நீங்கள் சாப்பிட விரும்புகிறீங்க அப்படின்னு நம்ம விருந்தாளிகள்கிட்ட நம்ம பொதுவாக கேட்போம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சமைச்சு வைக்கிற முடியாது இல்லையா? நம்ம ஆசைப்படுறதெல்லாம் விருந்தாளிகிட்ட கொடுக்க முடியாது. ஒரு விமானத்தில் போகும்போது கூட அதில் சூஸ் யுவர் மீல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்கள் உணவை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். அந்த ப்ரீ புக் பண்ணுற மீலில் அதில் போட்டிருப்பாங்க, டயபெட்டிக் மீல் வேணுமா, உங்களுக்கு வெறும் கட் ஃப்ரூட்ஸ் மட்டும் வேணுமா, உங்களுக்கு கோஷர் மீல், ஜூவிஷ் மீல் வேணுமா, முஸ்லீம் மீல் வேணுமா, ஹிந்து மீல் வேணுமான்லாம் லிஸ்ட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சில பேர் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்க அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா நான்வெஜ் வராது. அதில் ஜூவிஷ் மீல் இருக்குது, கோஷர் மீல்னே இருக்குது. அதில் கோஷர்ன்ற முறைமையின்படி செய்யப்படுற மீல்ஸ் இருக்குது. அது கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி அவங்க கொடுப்பாங்க. நாங்கள் போடுறதான் நீ சாப்பிடணும்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஒரு மனுஷனுக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுக்குறக்கு உனக்கு என்ன உகந்தது, உனக்கு எது பிடிக்கும் அப்படின்னு கேட்டு சர்வ் பண்ணுறாங்க. அப்படின்னா வானத்தையும் பூமியும் படைக்கிற ஆண்டவரை நம்ம ஆராதிக்கும் போது நாம் அவருக்கு நேராக, அவருக்கு பிரியமானபடி தான் நாம் ஆராதனை செய்ய வேண்டும். நாம் ஆராதனை செய்கிறது நமக்காக அல்ல, அவருக்காக. ஹல்லேலூயா, அவரை ஸ்தோத்திரி. அதனால தான் நம்ம 19ஆம் வசனத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுறதுக்கு தான் பாட்டு. பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்பதற்கு தான் பாட்டு, நம்மளை ஸ்தோத்திரிக்கிறதுக்கு இல்லை, நம்மை பிரியப்படுத்துகிற பாடல்கள் அல்ல. அவருக்கு பிரியமா, அவருக்கு பிரியமா? அப்போ வேதம் சொல்லும் பொழுது, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரிதியாய் இருப்பதாக. Let the words of my mouth and the meditation of my heart be pleasing to you, my Lord, my Savior. Pleasing to you அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படின்னா உமக்கு பிரியமா இருக்கணும் அப்படின்னா தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் கூட இருக்குது அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குன்றதை மறந்துடாதீங்க. 2 பேர் பலி செலுத்த வந்தாங்க இல்லையா, காயின் ஆபேல். பலி தினப்பா செலுத்தின, நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவர் சொல்லலை. ஒரு பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், ஒரு பலியை நிராகரித்தார்.
He said, I don't want your sacrifice. Cannot accept your sacrifice. துன்மார்க்கருடைய பலிகள் கர்த்தருக்கு அருவருப்பாக இருக்கிறதுன்னு போட்டிருக்கு. அதனால நமக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் கர்த்தருக்கும் பிடிக்கும்னு நினச்சிடக்கூடாது. சில பேர் நான் கவனிச்சிருக்கேன், அவங்க உட்காந்து ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்பா உள்ளே வராருன்னு பட்டுன்னு ஆஃப் பண்ணுவாங்க. என் பாட்டு தானே கேட்டுப்போ. அப்போ நமக்கு ஒன்று தெரியுது இல்லை, இந்த பாட்டு யாருக்கு பிடிக்காது, அப்பாவுக்கு பிடிக்காது, உடனே ஆஃப் பண்ணுறோம். ஆனால் கர்த்தருக்கு இன்றைக்கி எதை வேணாலும் பாடலான்னு பாடிக்கிட்டு இருக்காங்க. வேத அறிவில்லாத ஜனங்கள், தேவனை பற்றி அறியாத ஜனங்கள் துணிகரம் கொண்டு எதை வேணாலும் வைக்கலாம், எதை வேணாலும் பாடலாம், எதை வேணால் பாடி ஆராதிக்கலாம். துணிகரம் கொண்டு ஒரு காலம், இந்த காலம் உருவாயிட்டிருக்கு. நாம் ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும். இந்த பாடல்களும் ஆராதனை ஏன் இஷ்டத்துக்கு இல்லை, இது கர்த்தரை துதிக்கிற பாடல்கள், அவரை ஆராதிக்கிற பாடல்கள். நீங்கள் கொலோசியர் 3:16-17 வாசித்தாலும் இதே தான் எழுதப்பட்டிருக்கு. திரும்ப திரும்ப அது முக்கியப்படுத்தப்பட்டிருக்குது. கொலோசியர் 3:16, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லுங்க. அது கரெக்ட், ஒருத்தருக்கு ஒருத்தர் பாடி புத்தி சொல்லணும். ஆனால் உங்கள் இருதயத்தில் இந்த பாடல்கள் வாயிலாக கர்த்தரை பக்தியுடன் பாடி, உங்களை நீங்க பாடுறதில்ல, கர்த்தரை பாடணும். He should be part of the whole worship, his pleasure, his priority. He should take center stage. அவர் தான் முக்கிய இடத்தை எடுக்க வேண்டும். இன்னும் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா 17ஆம் வசனத்தில், வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகி இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை என்ன பண்ணுங்க, ஸ்தோத்திரியுங்கள். பிதாவை ஸ்தோத்திரிங்க, உங்களை நீங்க மகிமைப்படுத்தாதீங்க. Songs are there to worship God and to glorify his name. அவரை உயர்த்தவும் அவரை மகிமைப்படுத்தவும் தான் ஆவிக்குரிய பாடல்களை தவிர நம்மை உயர்த்த அல்ல, நம்மை மேன்மைப்படுத்த அல்ல. உண்மையான ஆராதனை என்பது தேவனை புகழுமே தவிர நம்மை புகழாது, நம்மை முதன்மைப்படுத்தாது. யோவான் ஸ்நானகன் சொன்னான் இல்லையா, அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். அந்த நிலையில தான் நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம பாட்டு எடுக்கும்போது பாடும்போது, இது தேவனை மகிமைப்படுத்துகிற பாடலா, மனுஷனை மகிமைப்படுத்துகிற பாடலா, மனிதனை மேன்மைப்படுத்துகிற பாடலா, கர்த்தரை மேன்மைப்படுத்துகிற பாடலா? கர்த்தரை நம்ம முக்கியப்படுத்தாத எந்த பாடலும் நம்ம பாடலாக அங்கீகரிக்கவே முடியாது. ஏனென்றா பாடல், ஆவிக்குரிய பாடல் என்பதே கர்த்தரை துதிப்பதற்கு, கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதற்கு, கர்த்தரை உயர்த்துவதற்காக தான் பாடல்கள் பாடப்பட வேண்டும். 33ஆம் சங்கீதம் 2-3 வசனங்களை பார்த்தால் அதை தான் நாங்கள் வாசிக்கிறோம். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாய். அப்போ வாசிக்கும் போது கூட எப்படி வாசிக்கணும்? இஷ்டத்துக்கு வாசிக்கக்கூடாது. நான் இங்கே வாசிக்கிறவங்கள கடிந்து கொள்வேன். சில தடவை இப்படி வாசிக்கக்கூடாது, இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கடிந்து கொள்வேன். ஏன் கடிந்து கொள்வேன்னா, நீ வாசிக்கிறது உனக்காக வாசிக்கலை, கர்த்தருக்கு வாசிக்கிற. உதாரணமாக ஒரு பிரசிடென்ட் ஒரு ஊருக்கு வர்றாரு, ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு நாட்டை விசிட் பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே ஒரு பெரிய மார்ச்சிங் பேண்ட் வச்சுருப்பாங்க. அந்த பேண்டில் ஒரு 50 பேர் ட்ரம்பட் வாசித்து ட்ரம் வாசித்துட்டு அவங்க ஒரு பெரிய பேண்டு வச்சு அவங்க ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுப்பாங்க இல்லையா. அதில் ட்ரம்பட் ஊதுறவன் அவன் இஷ்டத்துக்கு ஊதுறான்னு வச்சுக்கிட்டு விடுவாங்களா அவனை? அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நீ இஷ்டத்துக்கு ஊதுறனா வீட்டில் போய் ஊதிக்கோ, இங்கே என்ன பண்ணணும், எல்லாரும் ஒரே மாதிரி சீராக ஊதணும். அதனால நோட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க, கரெக்டாக அந்த நோட்ஸில் தான் நிற்கணும். இல்லை எனக்கு இதை விட நான் வித்தியாசமான நோட்ஸில் வாசிப்பேன்னா அது நீ வீட்டில் போய் வாசித்துக்கோ. இங்கே ராஜாவுக்கு பாடுற பாட்டு இது, ராஜாவுக்கு முன்பாக உன் இஷ்டத்துக்கு நீ செய்ய முடியாது, நேர்த்தியாக வாசிக்கணும், மிஸ்டேக்ஸே இருக்கக்கூடாது, நோ மிஸ்டேக்ஸ். அதில் பாருங்க என்ன அழகாக போடுறது, திரும்பி வாசி பாருங்க. சுரமண்டலத்தினால் கர்த்தரை, அப்போ கர்த்தரை துதிக்கிறதுன்றது வெறும் பாட்டுனால மாத்திரம் இல்லை, சுரமண்டலத்தினால கூட, ஹார்ப் வச்சு வாசித்தா கூட கர்த்தருக்கு வாசிக்கிறேன்னு நினைச்சு வாசிக்கணுமா? you have to have a heart which draws you to God. அப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க கூட என்ன மனநிலையில் வாசிக்கிறோம்னா, எனக்காக வாசிக்கிறேன், ஜனங்களுக்காக வாசிக்கிறேன்,
ஈவெண்ட்டுக்காக வாசி. நோ 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 நோ, யூ ஹவ் காட் இட் ராங். ஒரு ஆராதனையில் ஒருத்தர் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து வாசித்தா கூட அவங்க என்ன மனநிலையில் வாசிக்கணும்னா, ஐ எம் பிளேயிங் திஸ் ஃபார் த லார்ட், கர்த்தருக்காக வாசிக்கிறேன். இன்னும் வாசிங்க அதில் தொடர்ந்து, 10 நரம்பு வீணைனாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். உங்களை இல்லை, அவரை, அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோட நேர்த்தியா வாசிங்க. பிகாஸ் யூ ஆர் பிளேயிங் ஃபார் த கிங் ஆஃப் கிங்ஸ். ராஜாதி ராஜாவுக்கு நீ வாசிக்கிறது படினால எதை செய்தாலும் நேர்த்தியாக செய்ய வேண்டும், நேர்த்தியாக செய்ய வேண்டும். சிலர் அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கும் போது கூட அதை மறந்துடுறாங்க. மறந்துட்டு they try to draw the attention of the crowd towards themselves. அவங்க ஒரு வித்தியாசமான ஒரு யாருக்குமே எல்லாருடைய கவனத்தை ஈர்க்கிறது போல தங்க பக்கம் அட்ராக்ஷனை இழுக்கிறதுக்காக ஏதோ ஒன்று புதுசாக ஏதோ ஒரு சத்தத்தை கொண்டு வந்து எல்லாரும் அவங்கள திரும்பி பார்க்கணும். போய் என்னப்பா என்னமோ பண்ணுறாரு அப்படின்னு. அப்போ தான் இவங்களுக்கு சந்தோஷம், அப்பா எல்லாரும் நம்மளை பார்த்துட்டாங்க இல்லையா? அதுவல்ல ஆராதனையினுடைய நோக்கம். ஆவிக்குரிய பாட்டு பாடுறவங்க நேர்த்தியாக வாசிப்பாங்க. வாசிக்கும் போது கர்த்தரை நான் ஆராதிக்கிறேன், மனுஷனை அல்ல, என் மாம்சத்தை அல்ல, என் ஆசைகள் அல்ல, கர்த்தரை ஆராதிக்கிறேன். இட் இஸ் ஆல்வேஸ் டைரக்டட் டு காட், டைரக்டட் டு காட். இட் இஸ் ஆல்வேஸ் டிஸ்கிரிப்டிவ் ஆஃப் காட். இது தேவனை குறித்த பாடல்கள், அதை மறந்துடாதீங்க. பாட்டு பாடும்போது ஆவிக்குரிய பாடல், நான் எல்லா பாட்டையும் சொல்லலை, ஆவிக்குரிய பாடல்களை பாடுறவங்க எப்பவுமே they describe God. அவங்களுடைய மெயின் தீம் என்னவா இருக்கும்னா, இவங்க புலம்பல்ல, கர்த்தர் தான். இட் இஸ் அபவுட் காட். இட் இஸ் நாட் ஒன்லி டைரக்டட் டு காட், இட் இஸ் ஆல்சோ டிஸ்கிரிப்டிவ் ஆஃப் காட். இது தேவனை புகழ்ந்து, தேவனை மேன்மைப்படுத்தி, தேவனை பிரஸ்தாபப்படுத்துகிற பாடல்களாக இருக்கணும். இன்றைக்கு சில பேர் தங்களுடைய பர்சனல் இமோஷன்ஸ் தான் மெயின் தீம் இன் த சாங். நீங்கள் சங்கீத புஸ்தகங்களை வாசித்தீங்கன்னா, சங்கீதக்காரன் எத்தனையோ பிரச்சனைகள் வழியாக, போராட்டங்கள் வழியாக, பாடுகள் வழியாக கடந்து போனார். அது எல்லாத்தையும் அவர் எழுதுவார். என் படுக்கையை கண்ணீரால் நினைக்கிறேன், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னை விரோதிக்கிறவர்கள் என்னை தலையில் இருக்க முடிய விட அதிகமாக இருக்கிறாங்க, எல்லாம் எழுதுறாரு, பிரச்சனைகள்லாம் எழுதுறாரு. ஆனால் அந்த ஒவ்வொரு சங்கீதத்தையும் முடிக்கும் போது எப்படி முடிப்பார்னா, ஆனாலும் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், இதன் நடுவில் கர்த்தரையே நோக்கி பார்க்கிறேன், என் பிரச்சனைகள் இருக்கிறது, ஆனால் அந்த பிரச்சனைகள் நடுவில் அவரே எனக்கு ஆதாரம், அவரே எனக்கு கோட்டை, அவரே என் துருகம், அவரே என் நம்பிக்கை என்று தேவனையே தான் டைரக்ட் பண்ணுவார். அவருடைய வல்லமையை அவர் மேன்மைப்படுத்தி சொல்லுவார். நீங்கள் 51ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் வாசித்தால், ஆண்டவரே என் நாவு உம்முடைய நீதியை குறித்து பாடும். 51 Psalm 14th verse, 51ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம், 51:14, 14ஆம் வசனம். தேவனே என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்தப்பழிக்க நீங்களாக்கிவிடும், அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை, உம்முடைய நீதியை, திரும்ப சொல்லுங்க, உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். உம்முடைய நீதி, ஐ வில் சிங் ஆஃப் யோர் ரைச்சியஸ்னஸ். 59ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம் பாருங்க. ஆண்டவரே உம்முடைய பலத்தை குறித்து, கரெக்டா போடுங்க, 59:16, உம்முடைய வல்லமையை குறித்து நான் பாடுவேன். உம்முடைய வல்லமையை நான் பாடுவேன், ஏன் வல்லமை இல்லை, உம்முடைய வல்லமை. அதே 59ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தை பார்க்கும்போது, திரும்ப பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு பாடுவேன். பார்த்தீங்களா? அதில் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் டைரக்டட் டுவர்ட்ஸ் காட், இட்ஸ் டிஸ்கிரிப்டிவ் ஆஃப் காட். உம்முடைய கிருபையை பாடுவேன், உம்முடைய நீதியை பாடுவேன், உம்முடைய வல்லமையை பாடுவேன். 138ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் பாருங்க. 138:5, கர்த்தரின் மகிமை பெரிதாக இருப்பதால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். என்ன அழகா இருக்கு பாருங்க, கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். 119ஆம் சங்கீதம் 172ஆம் வசனம், 172ஆம் வசனம், உமது கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள், ஆதலால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும். இந்த சங்கீதங்கள் எல்லாம் பாருங்க எப்படி இட் இஸ் டைரக்டட் டு காட், இட் இஸ் டிஸ்கிரிப்டிவ் ஆஃப் காட். தேவனை குறித்த பாடல்கள், தேவனை நோக்கி பாடுகிற பாடல்கள். நான் வாசித்த வசனங்கள்லாம் பாருங்களேன், அவருடைய நீதியை பாடுவேன், அவருடைய வல்லமையை பாடுவேன், அவருடைய இரக்கத்தை பாடுவேன்,
அவருடைய வழிகளை குறித்து பாடுவேன், அவருடைய வசனத்தை குறித்து, வார்த்தையை குறித்து பாடுவேன். இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, நான் எதை பாடும்போதும் ஐ டோன்ட் சிங் அபவுட் மை செல்ஃப், ஐ சிங் டு த லார்ட். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். இட் இஸ் டைரக்டட் டு காட். அந்த டைரக்ஷனை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா we are in big trouble. நம்ம பெரிய ஆபத்தில் இருக்கிறோம். பாடல் எழுதுறவங்க கூட நம்ம புகழ்ச்சிக்காக பாட்டு எழுதுறது, அது இட்ஸ் an abomination to God. ஆவிக்குரிய பாடல்களை எழுதும்போது நமக்காக பாட்டு எழுதுகிறோம் அப்படின்னா அது தேவனுக்கு அருவருப்பானது. அவருக்குரிய கனத்தை அவருக்கு நம்ம கொடுக்கணும். நம்மை புகழ, நம்மை மேன்மைப்படுத்த இல்லை. ஆண்டவரே, உம்மையே நான் பாடுவேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே மகிமைப்படுத்துவேன், நேர்த்தியாக பாடுவேன். உம்மை மாத்திரம் நான் டைரக்ட் பண்ணி உம்மையே நான் கனப்படுத்தி நான் பாடுவேன். ஆண்டவரே, உம்முடைய நாமம் உயர்த்தப்படணும். அதற்காகவே ஒவ்வொரு நாளும் நீங்கள் அப்படி பாடி பாருங்களேன். நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம பாடல்கள் பாடும்போது அவரை புகழ்ந்து, அவரை நினைத்து, அவருடைய மேன்மை, அவருடைய மாட்சிமை, மகிமையை நாம் உயர்த்தி பாடும்போது நிச்சயமாகவே நான் சொல்லுவேன், அவர் மகிமைப்படுவார். அவருடைய நாமம் எந்தெந்த இடத்துல பிரஸ்தாபப்படுத்தப்படுகிறதோ அங்கே நான் வந்து என் ஜனங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார் இல்லையா? அவருடைய நாமம் பிரஸ்தாபப்படுத்தப்படணும். என் பாட்டினால கர்த்தரை துதிக்கணும், அவரை ஆராதிக்கணும், அவரை போற்றணும், அவரை மகிமைப்படுத்தணும், அவரில் மகிழ்ந்திருக்கணும், அவருடைய நீதியை பாடணும், அவருடைய வல்லமையை பாடணும், அவருடைய மகிமையை நாம் பாடணும், அவருடைய மேன்மையை நாம் பாடணும். அப்படி பாடுவது தான் ஆவிக்குரிய பாடல். நாளைக்கு வரும்போது கர்த்தர் சித்தமான இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நாளைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திர பாட்டை பாடினார்கள். பாடுகிற பாடல்கள் நம் விருப்பத்திற்கு ஏற்றபடி இஷ்டத்திற்கு பாடாமல் ஸ்தோத்திர பாடல்களை பாடுக ஒரு அனுபவம் கிறிஸ்தவ பிள்ளைக்கு தேவை. ஆண்டவரே, அந்த பாடல்கள் வாயிலாக உம்முடைய நாமம் மகிமைப்படணும், உம்முடைய ராஜ்யம் கட்டப்படணும், உம்முடைய சித்தம் பூமியில் நிறைவேறணும், உம்முடைய வார்த்தையை சார்ந்து பாடணும், உமக்கு உகந்த பாடல்களாக இருக்கணும். அப்படிப்பட்ட பாடல்களால் உம்மை துதித்து பாட, உம்மை ஆராதிக்க, ஆண்டவரை உம்முடைய மகிமை விளங்க பண்ண கர்த்தர் கிருபை தாரும் என்று தேவனை நோக்கி நாம் மன்றாடுவோம். கர்த்தர் தாமே நம்ம கிருபை தந்து தொடர்ந்து நம்மை வழிநடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திர பாடல்களை பாடி கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காலையில் நாங்கள் கவனித்தோம். கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தாவே எங்கள் பாடல்களை ஆளுகை செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி பாடல்கள் பாடப்படட்டும், உம்முடைய வசனத்தின் அடிப்படையிலே பாடல்கள் பாடப்படட்டும், உம்முடைய நாமத்தை புகழுகிற பாடல்களாய் எங்கள் பாடல்கள் இருக்கட்டும். உமக்கு பிரியமானபடி நாங்கள் பாட கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் எதை பாடினாலும் கர்த்தரையும் அவருடைய சத்துவத்தையும் அவருடைய வல்லமையிலும் ஆண்டவரே நாங்கள் நிறைந்து எப்பொழுதும் ஆவிக்குரிய பாடல்களை பாட கர்த்தாவே கிருபை தந்து பாதுகாத்து ஆசீர்வதியும். ஆண்டவரே, வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருடைய பாடல் அனுபவங்கள் மாற்றப்படட்டும் ஆண்டவரே, அது இன்னும் மேம்படட்டும் ஆண்டவரே. இன்னும் கர்த்தருக்கு ஆண்டவரே பிரியமான பாடல்களை ஆராதித்து பாட உலகமும் மாமிசமோ பிசாசோ அவைகளை கெடுத்து விடாதபடி கர்த்தாவே பாடல்கள் உம்மை மகிமைப்படுத்தி பாடப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் இதில் கட்டப்படுவதாக, உம் சித்தம் நிறைவேறுவதாக. ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.